சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் திமுக செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக மாணிக்கம் இணைந்திருக்கிறார். மாணிக்கம், நீங்கள் தொடரலாம். திமுகவுடைய தலைமை செயற்குழு கூட்டம் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார். இதில் மிக முக்கியமாக 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த 9 தீர்மானங்களும் முன்மொழியக்கூடிய சூழல்ல திமுக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள்ல பாவலா கண்டு நூற்றாண்டை நோக்கி நடைபெறும் திமுக புத்தெழுச்சி பெறுவதற்கும் அடுத்த கட்ட பயணத்தில் வெற்றிகளை அடையவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் அமைக்கப்பட்ட திமுகவுடைய மறுசீரமைப்பு குழு பல்வேறு பரிந்துரைகளை தலைமை கழகத்திற்கு வழங்கியிருப்பதாகவும் அவற்றை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்களை தலைமை செயற்குழுவில் தீர்மானமாக முன்மொழிய இந்த கூட்டம் கூட்டப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழையும் தமிழ்நாட்டையும் காக்க பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கமான திமுக, அதே போன்று அதற்கு 50 ஆண்டு காலம் தலைவராக இருந்து கட்டி காத்த முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி உள்ளிட்டவர்கள் ஏற்படுத்தி இந்த கட்டமைக்கப்பட்டதுதான் திமுக எனவும் இத்தனை ஆண்டு கால பயணத்துல திமுக நின்று நிலை பெற காரணமாக இருப்பதற்கு அதனுடைய அமைப்பு முறைதான் ஒரு காரணம் எனவும் குறிப்பிட்டு அந்த தீர்மானம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் கொள்கைதான் உயிர், அமைப்பு தான் உடல் என்பதை மனதில் வைத்து திமுக இயக்கமும் திமுகவுடைய தலைமையான தொண்டர்களும் இயங்கி வருகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கூடிய திமுகவினர் எத்தனையோ வெற்றி தோல்விகளை, மேடு பள்ளங்களை, இழப்புகளை, இடையூறுகளை ஏற்பட்டாலும் திமுக அதன் அமைப்பு முறையை காத்து வருவதாகவும் தூக்கி நிறுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் இத்தகைய ஒரு கட்சியை இன்னும் வலிமை பெறுந்ததாக மாற்றிட திமுக தலைவர் அவர்கள் தற்பொழுது சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக இந்த செயற்குழுல முன்மொழிப்பட்ட தீர்மானத்தின் முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக தொடங்கப்பட்ட நாள் முதல் இதுவரையிலும் 15 முறை திமுகவில் அமைப்பு ரீதியான தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தக்கூடிய அந்த அமைப்பு முறை தேர்தல் தற்பொழுது 16வது முறையாக நடத்தப்படும் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 16வது தேர்தல் நடத்தும் போது இந்த நிர்வாக மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தீர்மானங்களாக 9 தீர்மானங்களை முன்மொழிவதாக குறிப்பிட்டிருக்கின்றனர். 75 ஆண்டு கால கட்சியில் 15 முறை தேர்தல் என்பது நடைபெற்றிருக்கிறது, உட்கட்சி தேர்தல். அந்த தேர்தலில் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 16வது தேர்தல் என்பது புதியதொரு மாறுதலுக்கான ஒரு தேர்தலாகவும் அந்த மாற்றங்களை மேற்கொள்வதற்கு பின்வரக்கூடிய தீர்மானங்கள் சொல்லப்படுவதாகவும் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான தீர்மானம் என்பது 9 தீர்மானங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன.